அம்புலிமாமா மகாபாரதம் 28ஆம் பாகம். கிம்மீரவதம். மைத்ரேயர் புறப்பட்டுச் சென்ற பிறகு திருதராட்டிரன் விதுரனிடம் கிம்மீரவதத்தை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொண்டான். விதுரன் அந்த வரலாற்றை இந்தவாறு கூறினான். காட்டுவாசத்திற்கு புறப்பட்ட பாண்டவர்கள் 3 நாட்கள் பயணம் செய்து நள்ளிரவு வேளையில் கிம்மீரவனத்தின் வழியாகச் சென்று கொண்டிருக்கையில் ஒரு பயங்கரமான அரக்கன் ஒளிரும் கண்களுடனும் திறந்த வாயுடனும் கைகளை நீட்டியவாறும் அவர்களின் வழிக்கு குறுக்காக வந்து நின்றான். அவனுடைய சிவந்த கண்விழிகளும் வெண்ணிற கோரைப்பற்களும் தலையில் பொன்னிறத்தில் சிலிர்த்து நின்ற மயிர்களும் கருத்த உடலும் பயங்கரமாக இருந்தன. அவனுடைய கர்ஜனைக்கு காட்டு விலங்குகள் அஞ்சி ஓடின. அவனுடைய கையில் எரியும் கொள்ளிக்கட்டை இருந்தது. பாண்டவர்களும் அவர்களுடன் இருந்த திரௌபதியும் அந்தணர்களும் அந்த அரக்கனை கண்டார்கள். திரௌபதி அவனை கண்டு அச்சத்தால் கண்களை மூடிக்கொண்டாள். பாண்டவர்கள் அவளுக்கு தைரியம் கூறத் தொடங்கினார்கள். தௌமியர் அரக்கர்களை அழிக்கும் மந்திரங்களை ஓதத் தொடங்கினார். தருமன் அந்த அரக்கனிடம், நீ யார்? இந்த வனத்தில் ஏன் இருக்கிறாய்? என்றான். அதற்கு அரக்கன், நான் பகாசூரனின் தம்பி. என் பெயர் கிம்மீரன். இந்த காமியக வனம் முழுவதும் நான் என் விருப்பப்படி சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன். மனிதர்களை கொன்று உண்பேன். ஆதலால் மனிதர்கள் எவரும் இப்பகுதிகளுக்கு வரமாட்டார்கள். நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள்? வந்துவிட்டபடியால் உங்களை எல்லோரையும் இப்பொழுதே தின்றுவிடுவேன் என்றான். தருமன் அவனிடம், நாங்கள் பாண்டவர்கள். என் பெயர் தருமன். இவர்கள் 4வரும் என் தம்பிகள். ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வனவாசம் செய்வதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்றான். கிம்மீரன் இதை கேட்டு, அப்படியா? இவன் தான் பீமனா? இந்த பீமனை கொல்ல வேண்டும் என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்று என் அதிர்ஷ்டம் கைகூடியது. இவன் என் அண்ணன் பகனை கொன்றான். என் நண்பனான இடிம்பனை கொன்று அவனுடைய தங்கை இடிம்பையை கவர்ந்து சென்றான். இந்த துஷ்டன் புத்தியினத்தால் மனிதர்கள் நுழையக்கூடாத இந்த மகா அரண்யத்திற்குள் வந்து என்னிடம் அகப்பட்டு கொண்டான். இவனுடைய குருதியை பக இடிம்பர்களுக்கு தர்ப்பணமாக அளிப்பேன். உங்கள் எல்லோர் முன்னிலையிலுமே இந்த துஷ்டனின் குருதியை குடித்து மாமிசத்தை தின்று எங்கள் இனத்தின் பகையை தீர்த்துக் கொள்வேன் என்றான். தருமனுக்கு மிகுந்த சினம் வந்து, வாயை மூடு என்றான். பீமன் ஒரு மரத்தை பிடுங்கி கிம்மீரன் மீது பாய்வதற்கு ஆயத்தமானான். அருச்சுனன் காண்டீபத்தில் நாணேற்றி அம்புகளை சரிசெய்தான். பீமன் அருச்சுனனை தடுத்து, நீ பொறு. இந்த துஷ்டனை இப்பொழுதே யமபுரிக்கு அனுப்பிவிடுகிறேன் என்று கூறி தன் கையில் இருந்த மரத்தை கிம்மீரன் மீது வீசினான். கிம்மீரன் அந்த அடியால் சினமுற்று தன் கையில் இருந்த கொள்ளிக்கட்டையை பீமன் மீது வீசினான். பீமன் அதை இடது காலால் மிதித்து அழித்தான். அதன் பின்னர் அவ்விருவரும் ஆளுக்கொரு மரத்தை பிடுங்கி போரிடத் தொடங்கினர். பின்னர் பாறைகளால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இறுதியில் மற்போரில் ஈடுபட்டனர். ஒருவரையொருவர் கீறிக்கொண்டனர். மிக கொடூரமாக போரிட்டனர். இறுதியில் அரக்கனின் பலம் குறைவதை கவனித்த பீமன் அவனை தன் கக்கிற்குள் இடுக்கிக் கொண்டு கிடுகிடுவெனச் சுற்றி கீழே தள்ளி இடுப்பின் மீது கால் வைத்து மிதித்து அவனுடைய தலையையும் கைகளையும் பிடித்து முறித்துக் கொன்றான். அவன் மிக கொடூரமாக அலறிக்கொண்டே இறந்தான். பீமன் அவனுடைய உடலை தொலைவில் தூக்கி எறிந்தான். அந்த வனத்திற்கு அவனால் இருந்த துயரத்தை நீக்கினான். பின்னர் திரௌபதியும் தௌமியரும் பீமனை பெரிதும் பாராட்டினர். கிம்மீரவதம் அவ்வாறு நடந்ததாக விதுரன் கூறி முடித்ததும் திருதராட்டிரன் பெருமூச்சு விட்டு தலைகுனிந்து துயரத்தில் மூழ்கினான். பாண்டவர்கள் அதர்மமான சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் செய்வதை அறிந்து யாதவர்களும் பாஞ்சாலர்களும் அவர்களை காண வந்தனர். யாதவர்களை அழைத்துக் கொண்டு வந்த கண்ணன் கண்ணீர் மல்கி குரோத ஆவேசத்துடன் பாபிகளான துரியோதனன், சகுனி, கர்ணன் ஆகியோரின் குருதியால் பூமி நனைய வேண்டும். அத்தகைய அதர்மவாதிகளை கொல்வதே உத்தம தர்மம். அவர்கள் அனைவரையும் ஒரே அடியாக கொன்று தருமனுக்கு முடிசூட்டுவோம் என்றான். திரௌபதி தன் உறவினர்களான திருட்டத்திமன் முதலான பாஞ்சாலர்களை அழைத்துக் கொண்டு கண்ணனிடம் வந்து தனக்கு கௌரவர்கள் இழைத்த அவமானங்களை கூறி விம்மி விம்மி அழுதாள். கண்ணன் அவளை தேற்றி, திரௌபதி, உன்னை அவமானப்படுத்திய அந்த துஷ்டர்கள் அழிந்து போவது உறுதி. அவர்களின் மனைவியர் உன்னைவிட பெரிய துயர கடலில் மூழ்குவர். விரைவில் பாண்டவர்கள் ராஜாதி ராஜாக்களாக ஆகுவர். நீ அவர்களின் பட்டத்தரசி ஆவாய் என்றான். திரௌபதியை அருச்சுனனும் திருட்டத்திமனும் கூட தேற்றினர். பின்னர் கண்ணன் தருமனிடம், அந்த சமயத்தில் நான் துவாரகையில் இருந்திருந்தால் அழைக்கப்படாவிட்டாலும் நீங்கள் ஆடிய சூதாட்டத்தை காண வந்து உதவி செய்திருப்பேன். உண்மையில் நான் இருந்திருந்தால் அந்த சூதாட்டமே நடந்திருக்காது. துரியோதனன் சூதாட்டத்தை நிறுத்தாமல் இருந்திருந்தால் அங்கேயே அவனுக்கு தண்டனை வழங்கியிருப்பேன். நான் துவாரகைக்கு திரும்பியதும் யுயுதானன் எனக்கு உங்கள் செய்திகளை எல்லாம் கூறினான். உடனே உங்களை காண்பதற்காக புறப்பட்டு வந்தேன் என்றான். அந்த நாட்களில் நீ ஏன் துவாரகையில் இல்லை? எங்கு சென்றிருந்தாய் என்று தருமன் கேட்டான். இராசசூய யாகத்தின் போது சிசுபாலனை நான் கொன்றதால் என் மீது அவனுடைய தம்பி சால்வன் பகைமை கொண்டிருந்தான். அவன் இருக்கும் சௌப நகரத்தின் மீது போர் தொடுக்கச் சென்றிருந்தேன் என்று கண்ணன் அந்த வரலாற்றை இந்தவாறு கூறினான். கண்ணன் இராசசூய யாகத்தின் போது சிசுபாலனை கொன்றான் என்பது சால்வனுக்கு தெரிந்ததும் அவன் சௌபம் என்னும் வானவூர்தியின் மூலம் துவாரகையின் மீது வந்து தாக்கினான். அப்போது கண்ணன் இன்னும் இந்திரபிரஸ்தத்திலேயே இருந்தான்.
ஆதலால் தங்கள் நகரத்தை முற்றுகையிட்ட சால்வனுடன் போரிட உக்கிரசேனன் ஏற்பாடுகளை செய்து கோட்டை பாதுகாப்புக்கு வீரர்களை நியமித்து போரிடுவதற்காக கதன், சாம்பன் முதலானோரை அனுப்பினான். போர் நடந்தது. அதில் பிரத்தியைமன் மகா பராக்கிரமத்தை காட்டி சால்வனின் படைகளை சின்னபின்னமாக்கினான். இதற்கிடையில் கண்ணன் இந்திரபிரஸ்தத்திலிருந்து துவாரகைக்கு வந்தபோது சால்வனின் தாக்குதலை பற்றி அறிந்து கொண்டான். நடந்ததை கேட்ட அவன் சால்வனை கொல்லாமல் துவாரகையில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்து போருக்கு ஆயத்தமாகி புறப்பட்டான். இச்செய்தியை அறிந்த சால்வன் தன் சௌப வானவூர்தியின் மூலம் கடற்கரைக்கு தப்பியோடினான். கண்ணன் அவனை துரத்தி கொண்டு சென்றான். சால்வன் தன் வானவூர்தியை கடலுக்கு மேலே ஆகாயத்தில் நிறுத்தி கண்ணனை போருக்கு அழைத்தான். கண்ணன் சால்வன் மீது தொடுத்த அம்புகள் ஒன்றும் அவனைத் தாக்கவில்லை. ஆனால் அவன் தொடுத்த அம்புகள் கண்ணனின் படையின் மீது மழை போல் வந்து விழுந்தன. இதைக் கண்டு வானவூர்தியில் இருந்த சால்வனின் ஆட்கள் கைதட்டினர். அந்த ஒலியைக் கொண்டு கண்ணன் அம்புகளை எய்து சிலரை கொல்ல முடிந்தது. எனினும் வானவூர்தியின் உதவியால் சால்வன் மாயா யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தினான். கண்ணனின் தேரோட்டியான தாரகனுக்கும் கூட தங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்ற ஐயம் ஏற்பட்டது. அந்த கொடூரமான சூழ்நிலையில் கண்ணன் இருந்த இடத்திற்கு கிருதவர்மன் அனுப்பிய தூதன் ஒருவன் வந்து சால்வன் கண்ணுக்கு புலப்படாமல் துவாரகையினுள் நுழைந்து கண்ணனின் தந்தையான வசுதேவரை கொன்றுவிட்டதாக செய்தி கொண்டு வந்தான். கண்ணன் இந்த செய்தியை எப்படி நம்புவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வசுதேவரின் உடல் ஆகாயத்திலிருந்து கீழே விழுவது அவனுக்கு தெரிந்தது. உடனே கண்ணன் சோர்ந்து தேரின் ஒரு பக்கமாகச் சாய்ந்தான். அவனுடைய கையில் இருந்து வில் நழுவி விழுந்தது. கண்ணனின் படையில் ஆஹா கார கூச்சல் எழுந்தது. இவையெல்லாம் சால்வனின் மாயை என்று கண்ணன் உணர்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது. சால்வனின் மாயைகளை எல்லாம் புரிந்து கொண்ட கண்ணன் மிக நீண்டதொரு போரைச் செய்து இறுதியாக தன் சக்கராயுதத்தை பிரயோகித்து சால்வனின் வானவூர்தியையும் சால்வனையும் அதிலிருந்த யாவரையும் அழித்தான். கண்ணன் இந்த போரில் வென்று துவாரகைக்கு திரும்பிய போது பாண்டவர்கள் காட்டிற்குச் சென்ற செய்தி அறிந்தது. உடனே அவன் பாண்டவர்களை காண வந்தான். பாண்டவர்களை காண வந்த யாதவர்களும் பாஞ்சாலர்களும் கேகயர்களும் தங்கள் இடங்களுக்கு திரும்பச் சென்றனர். பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டே வரவிருக்கும் போரை பற்றிய ஆலோசனைகளை செய்தனர். ஒரு நாள் தருமன் அருச்சுனனிடம், அருச்சுனா, முற்காலத்தில் விருத்திராசூரனின் அடிக்கு தாளமாட்டாமல் தேவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் அஸ்திரங்களை இந்திரனிடம் ஒப்படைத்தனர். பிரதிஸ்மிருதி என்னும் வித்தையை வியாசர் எனக்கு உபதேசித்தார். அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் இப்போது இந்திரனிடமே உள்ளன. நீ தவமியற்றி அந்த அஸ்திரங்களை பெற்று வா. நீ அதன் மூலம் இந்திரனை மகிழ்வித்து அந்த அஸ்திரங்களை சம்பாதித்து வா. நாளை துரியோதனனின் பக்கத்தில் பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியோர் நின்று போரிடுவார்கள். அவர்களை வெல்வது எங்னம் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வியாச முனிவர் தோன்றி எனக்கு பிரதிஸ்மிருதி என்னும் வித்தையை அருளி அதை உனக்கு கொடுக்குமாறு கூறினார். என்னிடமிருந்து அதை நீ பெற்றுக்கொண்டு முறைப்படி தியானித்து இன்றே வடக்கு நோக்கி புறப்பட்டுச் செல் என்றான். அருச்சுனன் தருமனிடமிருந்து பிரதிஸ்மிருதியை பெற்று நெருப்பை ஆராதித்து வலம் வந்து கவசமும் காண்டீபமும் அக்ஷய தூணீரமும் தரித்து தௌமியருக்கும் தருமனுக்கும் வலம் வந்து நமஸ்கரித்து விடை பெற்று புறப்பட்டான். திரௌபதி அவனை வழியனுப்புவதற்காக சிறிது தூரமுடன் வந்து, நீ செல்லும் காரியம் வெற்றியடையட்டும். நீ இல்லாத குறை எங்களை எல்லாம் மாட்டும். உனது நலம் வேண்டி உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருப்போம். எங்களது இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உன்னை சார்ந்தே உள்ளன. தடைகள் ஏதுமின்றி நீ சென்ற காரியத்தை நிறைவேற்றி வா என்றாள். அருச்சுனன் காடுகளின் வழியே பயணம் செய்து வழியிலிருந்த இமயமலையையும் கந்தமாதன பர்வதத்தையும் கடந்து இந்திரகீலாத்திரியை அடைந்தான். அவன் அதிவேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கையில் நில் என்ற சொல் கேட்டது. அந்த மனித நடமாட்டமில்லாத பிரதேசத்தில் யார் பேசியது என்று அருச்சுனன் சுற்றிலும் உற்று நோக்கியபோது ஒரு மரத்தின் நிழலில் ஒரு தபசி காணப்பட்டார். அவர் பிங்கள வர்ண உடல் கொண்டு மெலிந்திருந்த போதிலும் பிரம்ம தேஜசுடன் ஒளிர்கொண்டிருந்தார். அருச்சுனன் அவரிடம் சென்று நின்றான். மகனே, நீ யார்? போருக்குச் செல்பவனைப் போல கவசமும் ஆயுதங்களும் தரித்து இந்த வனத்தில் ஏன் திரிகிறாய்? இங்கு மகா தபசிகளும் புலன்களை வென்றவர்களும் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்தில் இந்த ஆயுதங்கள் எதற்கு? ஆதலால் இவற்றை அப்புறப்படுத்து என்றார் அந்த தபசி. அருச்சுனன் அதற்கு உடன்படவில்லை. தபசி எவ்வளவு சொல்லியும் பயனேதும் இல்லை. அப்போது அந்த தபசி, மகனே, உன் உறுதியைக் கண்டு மகிழ்ந்தேன். நான் இந்திரன். என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். அருச்சுனன் இந்திரனை வணங்கி, தேவா, எனக்கு திவ்யாஸ்திரங்கள் அனைத்தையும் அருள வேண்டும் என்றான். அதற்கு இந்திரன், அறிவிலியே, உனக்கு இனி அஸ்திரங்கள் ஏன்? புண்ணிய லோகங்களையே தருகிறேன், மகிழ்ச்சியாக சுகமாயிரு என்றான். என் அண்ணன்களும் தம்பிகளும் காட்டில் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கையில் நான் மட்டும் சுகத்தை அனுபவிப்பதா? என்னால் இயலாது. நான் க்ஷத்திரியன். இறந்த பிறகும் என் புகழ் நிலைத்திருக்க வேண்டும். அவ்வளவே அன்றிச் சுகத்திற்காக பழிச்சொல்லுக்கு ஆளாக மாட்டேன் என்றான் அருச்சுனன். இந்திரன் அருச்சுனனின் நட்பண்பை பாராட்டி, வத்சா, உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமாயின் உனக்கு முதலில் சிவபெருமானின் தரிசனம் கிடைக்க வேண்டும். சென்று அவரை தரிசனம் செய்துகொள் என்று கூறி மறைந்தார். அம்புலிமாமா மகாபாரதம் 28ஆம் பாகம் இத்துடன் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.